ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கலை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்றது தான். வீட்டில் வந்து சும்மா வெளுக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் ப்ராப்பராக சாமி கும்பிட்றது எங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் தான். நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே சக்கரை தழுவு செஞ்சு, போண்டா செஞ்சு, அந்த மாதிரி சாமிக்கு படைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுருந்தாங்க. நான் போன உடனே கற்பூரம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பசங்க, ஹஸ்பண்ட் எல்லோரும் சாமி கும்பிட்டோம் நல்லபடியாக. ஹஸ்பண்ட் வந்து இந்த டைமில் பொங்கல் டைமில் இருந்தே ஆகணும். ஏன்னா எங்கள் மாமனார் இறந்துட்டாங்க. அவருக்கு வந்து பெரியவங்களுக்கு படைக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் செஞ்சே ஆகணும். அதனால் மற்ற ஃபெஸ்டிவல்லாம் வந்து நாங்கள் வீட்லேயே பண்ணிக்குவோம். பொங்கல் டைமில் மட்டும் இங்கே தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறது. எங்கள் ஊர் நேம் வந்து திப்பசமுத்திரம். ஊர் வந்து நேச்சுரலாக சூப்பராக அழகாக இருக்கும். பச்சை பசேல்னு இருக்கும் எந்த பக்கம் பார்த்தாலும். ஆனால் வந்து எங்களால் அதிகமாக வர முடியறதில்ல, ரேராக தான் வருவோம். ஏன்னா பையனுக்கு வந்து ஸ்கூல் அங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கான். அங்கே ஸ்கூல் இருக்கிறதால வந்து ஹோம்ஒர்க்கு, ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் கொடுத்துருவாங்க. சாட்டர்டே சண்டே அதை செய்யறதுக்கு சரியாக இருக்கும். ஃபெஸ்டிவல் டைமில் ஸ்கூல் லீவு, அவருக்கு வேலையும் லீவ் தான். அதனால் இந்த டைம் வர்றதே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் லீவ் டைமில் வந்துடுவோம். மார்னிங் சக்கரை தழுவு செஞ்சு சூரியனுக்கு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் வந்து எங்கள் மாமனாருக்கு எதனா நான்வெஜ் செஞ்சு மாமனாருக்கு வந்து படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். கோலம்லாம் பாருங்கள், இந்த தெரு நீட்டுக்கு எவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்காங்க 2 பேரும், எங்கள் மாமியாரும் எங்கள் ஆயாவும். இப்போ வந்து எங்கள் ஆயா தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. இது வந்து கவர்மெண்ட்டில் அலாட் ஆன பாத்ரூம் தான். தோட்டம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. எங்கள் ஆயாவுக்கு 80 வயசு கிட்டே இருக்கும். இப்போ கூட பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்காங்க. தோட்டம், வீடு எல்லாமே சுத்தமாக நீட்டாக வச்சுருப்பாங்க. வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சதும் அடுத்தது நாங்கள் வந்த இடம் வந்து கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். அங்கேருந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த கோயிலுக்கு. இந்த கோயிலுக்கு எதுக்கு வந்திருந்தோன்னா, வேண்டுதல் இருந்துச்சு. என் சின்ன பையன் வந்து 4 மாதம் இருந்தான் வயிற்றில். அப்போ நல்லபடியாக டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருந்தேன். அதனால் வந்திருந்தோம். சூப்பராக இருக்கும் இந்த கோயில் சுற்றி கூட பாருங்கள். ஃபுல்லு தோப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு, பச்சை பசேல்ன்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லுமே. இந்த ஊரே அப்படி தான் இருக்கும். என் பையன் பாருங்கள் எந்த அளவுக்கு விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டுட்ருக்கான். இது வந்து துவரை செடி. துவரைன்னா வந்து நம்ம சாம்பாருக்கு பருப்பு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த துவரம் பருப்பு தான் இது. இங்கே வந்து அதிகமாக துவரை, அரிசி, கேழ்வரகு, கரும்பு எல்லாமே வந்து இங்கே வந்து பயிர் பண்ணி அறுவடை பண்ணி செய்கிறது தான். பாருங்கள் எந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்குது. இங்கே தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே. நாங்கள் அடுத்தது போன இடம் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான். இந்த சாமி கும்பிட்ற சிவன் வந்து இந்த குளத்துல இருந்து கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்க. இங்கே வேண்டிக்கிட்டால் வேண்டுதெல்லாம் நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க. நானும் வேண்டிட்டு தான் வந்திருக்கேன். ஈவினிங் 5:30 போல் ஆயிடுச்சு. நாங்கள் மாமனாருக்கு சாமி கும்பிட வேண்டியதெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பாய் பாய்.